எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி மாநகர் மாவட்டம் புத்துக்கோயில் நேருக்கு 23 வட்டத்துல பேசுறேன். இங்க வந்து ரொம்ப நாளா வந்து ப்ராப்ளம்னா வந்து இந்த மேரிஸ் ஸ்கூல் இருக்கு பாத்தீங்களா, தேநீர் கட்டிக்கிட்ட அது கிட்ட 3 வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நிதியில கட்டுறாங்க, எவ்வளவு ஆட்டோ எடுக்கிறாங்க ஒண்ணுமே சொல்லலாம். அதை வந்து அதுல இது பண்ணணும். ஒரே நம்ம பஜாருக்கு போறவங்க மெயினே வந்து திருச்சியில ஒரு பஜார்னா எல்லாமே கிடைக்குது. அதுல பஜாருக்கு போறவங்க எல்லாருமே வந்து அந்த இதே பஸ் ஸ்டாண்டை சுத்தி தான் போற மாதிரி இருக்கு. ரொம்ப டிராபிக் அனுபவிக்கிறாங்க. ரொம்ப ஒரு சில ஆளுங்க சின்ன சின்ன ஆட்சியெல்லாம் நடக்குது. அந்த பாடங்களை வந்து அந்த சீக்கிரமா முடிச்சு கொடுத்துருக்காங்களா நல்லா இருக்கும். எங்க திருச்சி மக்கள் குறிக்க இது ஒண்ணு மெயினா வைக்கிறோம். அடுத்த கோரிக்கை வந்து பாத்தீங்கன்னா தரக்கரை வியாபாரிங்க, அதாவது பஜாரை சுத்தி சின்ன சின்ன தரக்கரை வியாபாரிகள் எல்லாம் தூக்கிட்டாங்க, அந்த கடையெல்லாம் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணாங்கன்னா நம்ம தமிழக அரசு பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு. தளபதி உடனே முடிவு எடுக்கணும், ஸ்டெப் எடுக்கணும்னு நாங்களாம் ஆசைப்படுறோம். திருச்சியில நிறைய பேர் தரக்கரை வியாபாரிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாம் சீக்கிரம் அவங்களுக்கு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நன்றி. போதைப் பொருள் வந்து கஞ்சா இதெல்லாம் சொல்றாங்க, கஞ்சா இதெல்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா, அது இங்க வந்து உறையூர் பகுதியிலையும் திருச்சி சர்வே நகரத்திலையும் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இருந்து வந்து சப்ளை சேல்ஸ் எல்லாமே இயக்கணும்னு சொல்றாங்க. அதை முதல் குறைக்கணும். அது நம்ம ஆட்சி வந்துருச்சு, சீக்கிரமே வந்து அதுக்கான இது வெளியில வந்துடும் நினைக்கிறேன். 100% 200% நம்புவோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அவங்க 5 வருஷமா வந்து நாட்டை கெடுத்து வச்சிருக்காங்க. அதை சரி பண்றதுக்கு நம்மளுக்கு 5 மாசம் தான் டைம் வேணும். எடுத்தவங்க 5 நாள்ல சரி பண்ணா எந்த இதுவுமே முடியவே முடியாது. அவங்க 5 வருஷமா கெடுத்து வச்ச தமிழ்நாட்டை வந்து நம்ம 5 மாசத்துல சரி பண்ணுவோம். அது தலைமைக்கு டைம் கொடுக்கணும். நாங்க நம்புறோம் எங்க தலைமை கண்டிப்பா சுத்தமான போதையில்லா தமிழ்நாட்டை அவர் மட்டும் வெற்றி நிச்சயம்.